நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி வழியிலே நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு சொல்லினார்கள். அல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இந்த சம்பவம், இந்த காரியம் அநேகருக்கு தெரியும். தெரியாதவர்களும் சற்று கவனத்தோடு தெரிந்து கொள்ளுங்க. எம்மாவூர் சீசர், அல்லேலூயா, எம்மாவூர் சீசர் 2 பேர், அவங்களுடைய பேர் போடப்படலை. எம்மாவூர் என்கிற ஒருத்தர் பேர் மட்டும் போட்டிருக்கு இல்லையா, கிளியோப்பா அப்படின்னு சொல்லி. அப்போது 2 பேர் எங்கே போகிறாங்க? எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன எப்படி போயிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, துக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க 17வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு இயேசு கேட்கிறார். நீங்க துக்க முகத்தோடு போறது என்ன அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. துக்கத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க, வழி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். 2வது அவர்கள் சொல்லுகிற காரியம் 21 பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அல்லேலூயா. முதல்ல துக்கம். இயேசு அவ்வளவுதான், மரிச்சிட்டார். இவர் ஏதாவது ஒன்று செய்வார், இவரே மீட்டு ரட்சிப்பார், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்கிற பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு? மரிச்சிட்டாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? துக்க முகத்தோடு. 2வது நம்பி இருந்தோம் அப்படின்னா என்னது? முன்னாடி நம்பி இருந்தோம், இப்ப நம்பிக்கை போச்சு. அல்லேலூயா. துக்கம் நமக்குள்ள வரும், ஒரு பிரச்சனையை குறித்து நமக்குள்ள துக்கம் வரும்னு சொன்னாலே தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அடுத்து ஒரு காரியம் சொல்றாங்க பாருங்க, 21வது வசனத்துல 21 ஒன்று சொல்றாங்க பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று 21. அடுத்து 23. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். நம்ப முடியல. எப்படி இருக்கிறாங்க? பிரமிப்பா இருக்குது, கேட்கறதுக்கு பிரமிப்பு இருக்குது, நம்ப முடியல. அல்லேலூயா. அப்போ இந்த எம்மாவூர் சீசருடைய காரியம் நல்லா கவனித்து பாருங்க. ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவம் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா கூட தேவன் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய கிரியைகளை எப்பொழுதுமே அவர் செய்து கொண்டு நேர்த்தியாகவும் கிரமமாக செய்கிறவர்.
சில காரியங்கள் நாம் வேறு விதமாக எதிர்பார்ப்போம், வேறு விதமாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் தேவன் சரியான முறையில் தான் அவர் வேறு விதத்தில் செய்திருப்பார். அதை ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை நம்மால விசுவாசிக்க முடியாமல், அதை நம்ப முடியாமல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இந்த எம்மாவூர் சீசரை போல அநேக நேரம் என்ன செய்கிறோம்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில துக்கத்தோடும் சோர்வோடும் அல்லேலூயா பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்பிக்கையற்ற தன்மைகளோடு கூட அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸ்தோத்திரம். அப்ப பயணம் பண்ணினவர்களை நல்லா கவனிங்க. என்ற நாள் செய்தி என்னன்னா, பயணம் பண்ணினவர்களை ஆண்டவர் விட்டுட்டாரா? அதான் முக்கியம். இன்றைக்கு எத்தனையோ முறை இந்த எம்மாவூர் சீசரை போல நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் வருகிறது. அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு சம்பவங்கள், ஏதாவது ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில எதிர்மறையாக நடக்கும்போது, அவர் உயிர் தெழுந்ததை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையே, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதையே மறந்து நாம் என்ன செய்யறோம்? நம்பிக்கை அற்று போயிருந்தோம். நம்பி இருந்தோம் அப்படின்னு என்னது? ஏதாவது எனக்கு செய்வார் நம்பி இருந்தேன், ஏதாவது பண்ணுவார் நம்பி இருந்தேன். அலையே சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை என்ன செய்கிறது? பல நேரங்களிலே விசுவாசம் அற்று போய் விடுகிறது. விசுவாசம் அற்று போயிடுது. வாழ்க்கையில துக்கம் வந்துடுது, கவலை வந்துடுது, சோர்வு வந்து விடுகிறது. இப்படி நம்ம வாழ்க்கையில கவலையோடும் துக்கத்தோடும் அல்லேலூயா தேவன் மேல நம்பிக்கையற்ற தன்மையோடு விசுவாசமற்ற தன்மையோடு தான் அநேக நேரங்களில நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே ஜெபிக்கிறோம், அப்படியே ஆராதனைக்கு வரோம், சில நேரங்கள் அப்படி ஆயிரும். ஆனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் அப்படியே நம்மை விட்டு விடுகிறாரா என்று சொன்னால் பிரியமானவர்களே, இல்லை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை, நேசிக்கிற பிள்ளைகளை அறியாமல் அல்லேலூயா புத்தி இனத்தினாலே, மதி இனத்தினாலே தவறி நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எப்பொழுதுமே தன்னை உயிருள்ளவராக காண்பித்து வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எப்படி? உயிருள்ளவராக காண்பித்து தன்னை எப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் அவர்? பார்த்துக்குங்க, ஒரு நாள் அவர் விட்டுற மாட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உயிருள்ளவராக காண்பிப்பார், ஜீவனுள்ள தேவனாக காண்பிப்பார் அவர். ஆமா, வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, அவரை விசுவாசிக்க வைப்பார். தேவன் என்ன செய்வார்? அவர் விசுவாசிக்க வைக்கிறார் அவர்களை. அவங்க தேவன் மேல இந்த நம்பிக்கை அற்று போயிருச்சு இல்லையா? தேவன் மேல இந்த நம்பிக்கை அற்று போயிருச்சு, துக்கம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு, மனசோர்வு வந்துருச்சு அப்படின்னோடனே அப்படியே விட்டு விடாதபடி பிரியமானவர்களே, தேவன் இடைப்பட்டு அல்லேலூயா அவர்களிடத்துல வருகிறார். ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பிக்கும்படியாக அவர்களிடத்துல வந்து அவர்களுக்கு தன்னை ஜீவனுள்ள தேவன் என்பதை வசனங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அவர்கள் விசுவாசத்தை கொழுந்து விட்டு எரிய செய்து, அவருடைய விசுவாசத்தை இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில துக்கங்கள் வருவதற்கு காரணம் என்ன? கண்ணீர் எதற்கு காரணம்? மீள முடியாம போயிடுவோமோ என்கிறது எண்ணம் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா, எல்லா அடிப்படையுமே தேவன் மேல உள்ள நம்பிக்கை அற்று போகும்போதுதான் வருகிறது. தேவன் மேல் உள்ள நம்பிக்கை எப்பொழுது குறைகிறதோ நம்ம வாழ்க்கையில துக்கம் தானா வந்துடும். துக்கம் யார் வாழ்க்கையில வராம இருக்காது, எல்லாருடைய வாழ்க்கையில வரும். எவ்வளவு பெரிய ஆளுக வாழ்க்கையில வரும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேவன் தான் இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நமக்குள்ள ஊட்டுகிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் மட்டுமே நம்மை நம்பிக்கை ஊட்டிட்டே நடத்திட்டு வருகிறவர், தைரியம் ஊட்டி நடத்தி கொண்டே வருகிறவர் தேவன் மட்டும்தான். விழுந்தாலும் எழுந்து நில்லுப்பா, நீ தொடர்ந்து ஓட முடியும். அல்லேலூயா. ஏது என்ன சொல்லுகிறது? நீதிமான் எத்தனை முறை? 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி சொல்லுங்களேன், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி. 7 முறை விழுந்தாலும் நீதிமான் எப்படி செய்வான்? உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர்கள். தேவன் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், எழுந்து நடக்க பண்ணுவார், தட்டி கொடுத்து ஓட பண்ணுவார். உனக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறவர் அவர்தான். உன் நம்பிக்கையை புதுப்பிப்பார் அவர். நம்பிக்கை அற்று போய் விடுகிறது நிறைய நேரங்கள்ல. தேடித்தான் வந்து பார்த்தேன், உற்சாகமாக தான் தேடி பார்த்தேன், உற்சாகமாக தான் கொஞ்சம் ஆராதிச்சு பார்த்தேன், நல்லா ஜெபம் பண்ணி பார்த்தேன், உபவாசம் போட்டு பார்த்தேன், அர்ப்பணிச்சு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலையே. அழியே சொல்லுங்க பார்ப்போம். நம்பிக்கை அப்படியே குறையுது. இவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி அவர் பின்னாடி போயிட்டு இருந்தோம். சில பேர் வந்து சொல்றாங்க, என் வாழ்க்கையில கிரியை நடந்தது, அங்க கிரியை நடந்தது, வார்த்தை வரதாங்க செய்து, ஆனாலும்
பிரமிக்க பண்றாங்க. சில காரியங்கள் பிரமிப்பூட்டுற மாதிரி இருக்கிறதோ எனக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இதனுடைய அடிப்படை என்ன? இதனுடைய காரணம் என்ன? விசுவாச குறைவு, நம்பிக்கையின் குறைவு. அப்ப நம்பிக்கையிலும் நல்லா கவனிங்க, தேவன் மேலுள்ள நம்பிக்கையிலும் தேவன் மேலுள்ள விசுவாசத்திலும் நமக்கு எப்பொழுதெல்லாம் குறை வருகிறதோ, நல்லா அதை தான் சொல்றேன், தேவன் அப்படியே உங்களை விட்டு விடாதபடி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் நம்பிக்கை ஊட்டுகிறவர். நான் உனக்கு இருக்கிறேன், உயிர்த்தெழுந்த தேவனாக ஜீவனுள்ள தேவனாக நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நம்பிக்கை ஊட்டி உன் விசுவாசத்தை அனல் மூட்டுவார். அவிசுவாசத்திலேயே நம்மளை எல்லாம் விட்டுருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம இங்க உட்கார்ந்துருக்க முடியாது. முதல்ல பல நேரங்களில் நம்பிக்கை ஊட்டி, பல நேரங்களில் நம்மை தட்டி எழுப்பி, பல நேரங்களில் நம்ம உற்சாகப்படுத்தி விசுவாசத்தை அனல் மூட்டி எறிய செய்து, விசுவாசத்தை அனல் மூட்டி விட்டுட்டார். வார்த்தையினால பேசின உடனே அப்பத்தை பிட்டு கொடுக்கிறாரு, அவன் கண்கள் திறக்கிறார். பாருங்க, உயிருள்ள தேவனை பார்க்கும்படி அறியும்படி சாத்தான் உன் கண்களை கட்டுறான், தேவன் உன் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தகாரம் இருள் உன்னை என்ன செய்து உன் கண்களை கட்ட பார்க்குது. எலிசா தீர்க்கதரிசி பார்வைக்கும் கூட இருந்த ஊழியக்காரனுடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. உடன் ஊழியர் இருக்கும் இல்லையா? இவர் பார்க்கிறாரு, மகிமையுள்ள தேவன் தம்முடைய பரலோக சேனையே தனக்கு பாதுகாப்பா வைத்திருக்கிறத அவன் பார்க்கிறான். ஆனா கூட இருக்கிறவன் ஐயோ எதிரியை மட்டும் பார்க்கிறான், ஐயோ நம்ம மரித்து போக போறோம்னு பார்க்கிறான். சொல்றது புரியுதுங்களா? அவன் பார்வைக்கு இவன் பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா எலிசா சொல்றாரு, ஆண்டவரே இவன் பார்வை கொஞ்சம் என்ன செய்தது, பிரச்சனையத்தான் பார்க்குது, உங்களை பார்க்க முடியல, கொஞ்சம் கண்ணை திறந்து விடுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் எதிராய் வருகிற பார்வோனின் சேனையை மட்டும்தான் பார்க்கறாங்க, தனக்கு முன் நிற்கிற மகிமையுள்ள தேவனை பார்க்க முடியல. இல்ல, தனக்கு முன்னாக நிற்கக்கூடிய மகிமையுள்ள தேவனை நிறைய நேரங்களில் நம்ம பார்க்க முடியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுவாகட்டுங்க, நம்ம நினைச்ச காரியம், நீங்க நினைக்காத காரியம், ஏதோ நீ எதிர்மறையா என்ன நடந்தாலும் சரி, உன்னோடு கூட இருக்கிறவரை, உனக்கு முன்பாக இருக்கிறவரை, உயிர்த்தெழுந்த வல்லமையை. அல்லேலூயா. சில நேரம் அப்ப நம்மளையே அறியாம ஒரு டைவர்ட் எல்லாம் வரும், நம்மளையே அறியாத ஒரு டைவர்ட் ஆகும் உங்க வாழ்க்கையில், ஒரு குழப்பம் வரும். அல்லேலூயா. தெளிவுபடுத்து, உன்னை தெளிவுபடுத்தாம போக மாட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏதோ ஒன்றுல டைவர்ட் ஆயிட்டோம், ஏதோ ஒன்றுல குழப்பம் ஆயிட்ட, ஏதோ ஒரு நம்பிக்கையற்று போயிட்ட, உன் விசுவாசம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதோடு கூட விட்டு விடாதபடி அனல் மூட்டி 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களிலே மிக முக்கியமாக பாருங்க தோமா. அவர் பாருங்க என்ன சொல்றாரு, எப்பா உயிர்த்தெழுந்தா. இவர்கள் சீசர்கள், இவர் முதல் சகோதரிகள் பார்த்தாங்க, அப்புறம் இந்த எம்மாவூர் சீசர்கள் பார்த்தாங்க, அப்புறம் மற்ற சீசர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்த்தாங்க. எல்லாரும் பார்க்கும்போது தோமா மட்டும் இல்லை, எங்கே வெளியே போயிட்டார் இல்லையா? என்ன கவனிக்கிறீங்களா? அப்போ தோமா கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு, வராரு. அவன் சொல்றான், நீங்களாம் சொல்றதை கேட்க சொல்றாங்க, ஆண்டவர் உயிர்த்தல், ஐயோ நான் இல்லாம போயிட்டேன். அது எப்படி இருக்கும்? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இல்லாம போயிட்டேனே, ஆட போய் அவங்க எல்லாம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஆயிடுறோம் இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு டிவில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா மைக்கு வச்சுட்டு ஏதோ சொல்றாங்க. ஆனா உண்மையா நடந்த நாட்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது, அதை பத்தி முக்கியம் இல்லை. ஆனா தேவன் உண்மையாகவே அற்புதம் செய்கிறவர் தான். அங்கே ஏதோ ஒன்று நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி அவர்கள் காட்டினாரோ, ஏதோ ஒன்று செஞ்சு அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன். நீ உண்மையாய் அங்க போனா அவங்க மூலமா அது அற்புதம் நடக்குமா? இந்த பழைய மாதிரியே நம்ம அங்கங்க கோயில் கோயிலா ஓடின மாதிரி இங்கெங்க ஒரு ஆள்கிட்டயா தேடி ஓடுற குறிக்கேக்கிற மாதிரி அங்கங்க ஓடுற ஆளா இருக்க தேவையில்லை. நீ ஆராதிக்கிற தேவனை விசுவாசி தான் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் அவர். சோத்திரம். வாழ்க்கையில் ஒரு மகிமை வெளிப்படும். சோத்திரம். அமாவாசை பிரேயருக்கு போனாதான் நடக்கும், பௌர்ணமி பிரேயருக்கு போனாதான் நடக்கும். அல்லேலூயா. எங்க நடக்குது பாருங்க, அமாவாசையில போய் உட்காந்துட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன பிடிக்காது. சோத்திரம். அல்லேலூயா. அவன் எந்த நேரம் சுற்றி திருக்கிறான்னு தான் சொல்லப்படுது. அமாவாசையில மட்டும் சுற்றி திருக்கிறான்னு சொல்லப்படுதா? சொல்லுங்க. எப்ப அவனை கட்டுறாரு? 1000 வருஷம் அரசாட்சியில் தான் அவனை கட்டி வைக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு சங்கையில கட்டப்படுறான். அவன் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறான். நம் தேவன் அதை விட வல்லமையா கிரியை செய்கிற தேவன். சோத்திரம். அல்லேலூயா. அவரை பிடிச்சிட்டா பாதுகாப்பு தான், அவரை பிடிச்சிட்டா விடுதலை தான்.
அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கணும் தோமா? ஐயோ, இப்படிப்பட்ட மகிமையான காட்சியை பார்க்கறதுக்கு நான் இல்லாமல் போயிட்டேன், என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு உங்கள் மகிமையை காண்பிக்க மாட்டீரான்னு கேட்கல. அப்படி கேட்கலாமே. என்ன சொல்லிட்டான்? நான் நம்ப மாட்டேன். டேய், இவங்க சொல்கிறாங்கப்பா, 11 சீசர்னு சொல்கிறாங்கப்பா, எல்லாரும் சொல்கிறாங்கப்பா, கவனிக்கிறீங்களா? சாஞ்சு உட்காருங்க நல்லா ஃப்ரீயாக, சேரில் கொஞ்சம் சாஞ்சு நல்லா கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. கண்கள் இழுக்கிறது. அல்லேலூயா. வா தூங்கு கொஞ்சம் நேரம் இதமாக. சரீரம் உங்களை அப்படியே உள்ள சில பேர் அப்படி இழுக்குது இதமாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ரொம்ப இழுக்கிறவங்கெல்லாம் செகண்ட் சர்வீஸுக்கு வாங்க, நல்லா விழிப்பாக கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். அது உட்காந்தாலே அப்படிதான். ரொம்ப ஓடிட்டே ரெஸ்ட் எடுக்காதவங்க ஓடிட்டே இருக்கிறாங்கல்ல, உட்காந்தோடனே தானாக சரீரம் இழுத்துரும். நீங்கள் எதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது, ஏதாவது செயல்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. புரியுதுங்களா? ஆனால் உட்காந்துட்டு என்ன ஆகிடும்? ஓடிட்டே இருக்கிறவங்க. அதுக்கு தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். உங்கள் பாடிக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் சிலது ரெஸ்ட் எடுக்கிறது தூங்கும், அது வேற ஆதி. அது ஜெபம் பண்ணி தான் சரி பண்ணணும். சும்மாவே வீட்டில் இருந்துட்டு தூங்கி தூங்கி எந்திரிக்கிறாலும் இங்கே வந்து தூங்கினா அது வேற ஆதி. அதை துரத்தணும். ராத்திரி பகல் ஓடுறான், வேலை வேலைன்னு ஓடுறோம். ஏதோ 8 ஹவர் 5 ஹவர் தூங்கிட்டு ஓடிட்டு இருக்கிற ஆளுக்கு உட்காந்தாலே என்னென்ன கண்ணை அப்படியே தானாக உள்ளே போக தான் செய்யும். அதுக்கு தான் இடையில ஒரு நாள் ஏதாவது ஒரு சான்ஸை பயன்படுத்தி நல்லா படுத்து 4-5 ஹவர் உடம்பு ரெஸ்ட்டு விட்டுறணும். அதோட உங்கள் சரியாக போயிடும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வேலைகளையும் செய்ய முடியும், ஆண்டவரையும் தேட முடியும். ரெண்டுமே உங்களுக்கு பாதிப்பாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தோமா இப்படி ஜெபிக்காம நான் நம்ப மாட்டேன். அது என்ன சொல்கிறான்? அவருடைய கையில், ஆணிப்பட்ட கையில் நான் வந்து தொட்டு பார்த்து, அவர் விழா குத்தப்பட்ட விழாவில் நான் கை வச்சு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவன்லாம் எனக்கு ஒரு விசுவாசின்னு தேவையா? இவன்லாம் எனக்கு ஒரு சீசன்னு தேவையான ஆண்டவர் விட்டாராங்க. அப்படி விட்டுருந்தாருன்னா இங்கே இல்லை, நம்ம இல்லை. நானே இங்கே இல்லை. ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் அல்லேலூயா. நானே இல்லை, என்னை சேர்ந்து தான் சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளெல்லாம் அப்படி விட்டுருந்தாருன்னா தோமா விட்டுற மாதிரி இல்லையா? அப்போ நம்மெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுக்கு தானே அவருக்கு என்ன செய்யுது தெரியுது. அவனுக்கு தேடி வராரு பாருங்க. ஸ்தோத்திரம். தோமாவுக்காக, உனக்காக, அல்லேலூயா, எனக்காகவா? ஆமாம், உனக்காகவே பேசுவார் சில நேரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உனக்காகவே ஒரு கிரியை நடப்பிப்பார். நீ விசுவாசிக்கும்படியே ஒரு காரியத்தை உனக்கு காட்டுவார். உனக்கு மீண்டும் தேவனிடத்தில் நம்பிக்கை வரும்படியே காட்டுவார். அவர் தோமாவுக்கு வெளிப்படுறார். அவன் சொன்னதையே அப்படியே சொல்றார். வாடா, என் கையில ஆணிப்பட்ட இடத்துல வா, அவன் கையை தொட்டு பாருன்றார். வந்து தொட்டு பார்க்குறான். ஆண்டவரேன்றான். வா தொடு வா. அப்புறம் என் விழாவில் நீ என்ன எதிர்பார்த்தே அதை செய்ய, என் விழாவில் கை வச்சு பார். கை வச்சு பார்க்குறான். அப்போ சொல்றாரு, தோமாவே, ஆனால் கடிந்து கொள்ளும் செய்கிறார். எம்மாவூர் சீசரையும் கடிந்து கொண்டார். விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு கடிந்து கொண்டார். கடிந்து கொள்ளவும் செய்வார். விசுவாசம் இல்லைன்னா கொஞ்சம் கடிந்து கொள்ளவும் செய்வார், விசுவாசத்தை தூண்டவும் செய்வார். ஆபிரகாமுக்கு அதான் சொல்ல, எனக்கு முன்பு நடந்து கொண்டு பார்த்துக்கோ, உத்தமனா இரு. ஒரு மிரட்டிட்டு தான் அடுத்தது ஒரு போட்டுட்டு தான் அவனை என்ன பண்ணார், அடுத்த வார்த்தைக்கு ஆபிரகாமுக்கே போறார். ஆமாம், பார்த்துக்கோ, உண்மையா இருந்துக்கோ அப்படின்னு முதல். ஏன்னா அவர் விசுவாசத்தில், ஆபிரகாமுக்குள்ளேயே விசுவாசத்தை பூரணப்படுத்தினது தேவன் தான். அந்த விசுவாசம் வர வரைக்கும் 25 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கிறார் அவனோடு கூட. உனக்கு பிள்ளை தரு, உனக்கு பிள்ளை தரு, உனக்கு பிள்ளை தரு, பேசிக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வானத்த நட்சத்திரத்தை போல வரும், பூமியில கடத்தலையான பூமியை இந்த மணலை போல உன் சந்ததி பெருகும். அல்லேலூயா. சாராள் உனக்கு பிள்ளை பெறுவாள், உன் கற்ப பிறப்பு உனக்கு உண்டாகும், உன் மூலம் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வந்து 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 வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொடுத்து வார்த்தைகளை சொல்லி சொல்லி பேசிக்கிட்டே இருந்து அவன் முழுமையானவனும் அற்புதம் நடந்துருச்சு பாருங்க. அல்லேலூயா. இப்போ உனக்குள்ள என்ன செய்துட்டு இருக்கிறான்றீங்க? உன் வாழ்க்கையில் நீ இன்னும் மகிமையான விஷயங்களை பார்ப்பதற்கு, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு உனக்கு இன்னும் விசுவாசம் தேவை என்கிறார். அதை அவர் உனக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்குள்ள அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்தும் போது உன் மூலமாக மகிமையான காரியங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல பலமா கைகளை தட்டி ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த தோமா வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய சென்னையில் வந்து கடைசியா சென் மவுண்டில் வந்து என்ன செய்தார், சுவிசேஷ நிமித்தமாக இயேசுவுக்காக ஜீவனையே கொடுத்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ப மாட்டேன்னு சொன்னவர் ஊரெல்லாம் சுத்தி சுத்தி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபித்து இயேசு உயிர்த்தெழுந்த தேவனுக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார் தோமா. நம்ம இந்தியாவில் தான் வந்து மரிச்சார்,
நம்ம சென்னை தமிழ்நாட்டில், அது நம்ம சென்னையில். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா சத்தமா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறன்னு தெரியாது, ஆனால் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன் விசுவாசத்தை பூரணப்படுத்தாமல் விடமாட்டார். உன்னோடு வருவார் அவர், உனக்கு இடைப்படுவார் அவர், உன்னை பலப்படுத்திக்கிட்டே வருவார். சமயம் வரும், உன்னை மகிமைப்படுத்துகிற நாள் வரும், உன் வாழ்க்கையில வெளிப்படுகிற நாள் வரும், நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மேலான கிரிகள் நடக்கிற நாட்கள் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நினைக்கவே இல்லைங்க, நான் அப்பா எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி சில கட்டங்கள் வந்திருக்கு, உன் வாழ்க்கையில நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் நீ தேட தேட, இன்னும் தேடுறோம், இன்னும் அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் எதிர்பார்க்கிறோம். சில பேர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான், அவங்களுக்கு தேவையில்லை, அவங்கள அப்படியே விட்டுருவார். ரைட், இது அப்படியே வரட்டும் போட்டும். ஆனால் அர்ப்பணிப்பு, ஜெபம், தேடுதல், ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்கு அவர் பூரணப்படுத்துவார். அதை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு என்ன பண்ணிட்டே இருப்பார் அவர்? உன் விசுவாசத்தை பூரணப்படுத்தி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கே விசுவாசத்தை பூரணப்படுத்தினது தேவன் தான். இப்ப நகோமி அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க வரும்போது என்ன சொல்றாங்க? இவங்க எப்படி துக்கம், இவங்க பையன் எப்படி இருந்தது? துக்கம், நம்பிக்கையற்ற தன்மை, சோர்வு. அல்லேலூயா. ஏதோ அப்படின்னு போனவங்களை ஆண்டவர் தேடி வந்து தட்டி விட்ட மாதிரி நகோமி அம்மா வராங்கல்ல. எப்படி வராங்க? எருசலேமுக்கு வரும்போது எப்படி வராங்க? அவங்களும் எருசலேம் நோக்கி தான் வராங்க, பயணம் பண்ணி வராங்க. வரும்போது அந்த அம்மாவை பார்த்து கூப்பிடுறாங்க, ஓ நகோமி போல இருக்க. ஊராரெல்லாம் அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. ரொம்ப வருஷம் உனக்கு காணுமேம்மா, என்னம்மா அப்படின்னா அவ சொல்றா, ஏன்பா என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா, தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கினார். நான் மனக்லேஷ்டம் உள்ள ஸ்திரீ, துக்கமா இருக்கிறேன், நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். இப்ப உன் மனதுக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்திட்டார் என்றார். கர்த்தர் என்ன கைவிட்டுட்டார், குறையாக்கிட்டார் என் வாழ்க்கைய, கசப்பை கொண்டு வந்துட்டார் என் வாழ்க்கையில, துக்கத்தை கொண்டு வந்துட்டார் என் வாழ்க்கையில, நிம்மதி இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு இந்த நகோமி அம்மா துக்கமா வராங்க. அவர் எதையுமே செய்யறது இல்லை, நம்மளா சிலதெல்லாம் தேடிக்கிறதா, நம்மளா வந்துடுறது தான். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நம்மளா ஒரு சில காரியங்கள் ஏதோ மிஸ்டேக், நம்மகிட்ட இருக்கிற மிஸ்டேக்னால தான் எதாவது நடக்கும். ரைட். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ இழந்ததை விட மகிமையான ஒன்றை அவளுக்கு செய்யும்படியாக தேவன் திட்டம் வச்சிருந்தார். அதை விட மகிமையான ஒன்றை செய்யும்படியாக. நீ நினைக்கலாம் ஏதோ ஒன்று கொசுரை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கொசுரை இழந்துட்டேனப்பா. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்மகிட்ட எவ்வளோ இருந்தாலும் பாருங்க, நம்மகிட்ட ஏதாவது ஒன்று குறைஞ்சி போச்சுன்னா, ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஒன்று விட்டுட்டோம்னா என்ன பண்ணிடுவோம்? அதே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. யாராவது கொடுத்தனா மிஸ் பண்ணனான்னு தெரியல, ஒரு 500 ரூபா நேற்று டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, அதே மைண்டில் ஓடுது. எங்கே மிஸ் பண்ணிட்டேனா, எங்கே மிஸ் பண்ணனா, பெட்ரோல் போட போனா அங்கே மிஸ் பண்ணனா, எங்கே மிஸ் பண்ணேன் என்ன. அப்போ நம்மகிட்ட வேறு காசு இருந்தால் கூட அது மேலேயே நமக்கு என்ன வருது? கவனம் போயிட்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுபோல் ஒரு சின்ன ஒரு கொசுறு விட்டுட்டோம், ஒரு சின்ன காரியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா கூட நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துடுது? ஐயோ இழந்துட்டேன், ஐயோ போயிடுச்சே, இது நான் நினைச்ச மாதிரி நடக்கல, அப்படி ஒரு மாதிரி சோறு வந்துடுது இல்லையா? ஆனால் ஆண்டவர் அதை விட மேலான ஒன்றை, அதை விட பெரிய காரியம் ஒன்றை, அதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு தரும்படியாக தேவன் வைத்திருக்கு. அந்த விசுவாசம் வேணும். அதை விசுவாச கண்களினால தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. இவர் இஸ்மவேலை தான் பார்க்கிறார். அப்பா இதை விட சிறப்பான ஒன்று, அல்லேலூயா, இதை விட மேன்மையான ஒன்று, அப்படிதான் ஆண்டவர் நமக்கு காட்டிட்டே இருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? அப்ப நகோமி அம்மா அப்படியே வராங்க. இப்ப ரூத் மூலமா ஆண்டவர் விசுவாசத்தை தட்டி விடுறாரு பாரு. ரூத் மூலமா தான் விசுவாசத்தை தட்டி விடுறாரு. ரூத் அம்மா ஆண்டவர் எங்க இழுத்துட்டு போறார்? தச்சையிலாம் போகல, ஆண்டவர் இழுத்துட்டு போறார். ஆவியானவர் இழுத்துட்டு போறாரு. அந்த அம்மா பாட்டுக்கு போகுது, வெப்சைட் போட்டு போகுது. ஹலோ, ஊரும் தெரியாது பேரும் தெரியாது அம்மாங்க. இப்போ நம்ம வரோம் ஒரு இடத்துக்கு. இப்போ நாங்கள் ஊர்லேருந்து வந்த உடனே பாரிஸ் கார்னரில் வந்து தங்கிட்டோம். நான் ஒரு முறை வந்திருந்தனால மொத்த ஃபேமிலியும் கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சிட்டேன். தங்க வச்சுட்ட உடனே இப்போ வீடு பார்க்கணும், வேலை பார்க்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்கள் நான் எங்கள் சின்ன அண்ணன் 2 பேரும் ஒருத்தரை போய் அணுகி பேசி
ஒருத்தட்ட போனோம், இல்லைப்பா தெரியாதவங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி அப்படியே மலிப்பிட்டாங்க. தெரியாதவங்க தான், சும்மா இவங்கள்ட்ட விசாரித்து பார்ப்போமேனு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த போய் சூஸ் பண்ணி நாங்கள் விசாரித்து பார்த்தோம். ஒன்றும் இல்லை. அப்படி சோர்வோடு வந்து நிற்கிறோம். அப்படியே வரோம். சரி லாட்ஜுக்கு மேலே போகலாம் அப்படின்னு போகும்போது எங்கள் அப்பா கீழே இறங்கி வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாரு, எப்பா என்னடா அப்படின்றார். இல்லை நாங்கள் போனோம், இந்த மாதிரி அவங்க எது தெரியாதவங்களுக்கெல்லாம் வீடோ வேலையோ அப்படிலாம் செய்யும், நீங்கள் எங்காவது போயிட்டு வாங்க அப்புறமா பார்க்கலாம், வீடு கிட்ட பிடிச்சிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, வாங்க போகலாம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, வாங்க போவோம் அப்படின்ட்டு நேராக பஸ் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு வராரு. பாரிஸ் காரனில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருந்தது. வரோம், ஒரு பஸ்ஸு ஏறுறோம். நேராக எங்களுக்கே தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. டிக்கெட் கொடுங்கன்னு எடுத்துக்கிட்டோம். அவன் எவ்வளோ, எங்கே போகணும், கொடுங்க எவ்வளோ, ரைட்டு, ஏதோ 30 காசு அப்போல்லாம் கொடுத்து ஒரு டிக்கெட் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டோம். எவ்வளோங்க, 30 காசு இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ஊர் சொல்கிறான், திருவொற்றியூர், அப்போ தெரியல, ஏதோ ஒன்று ஒரு இந்த ஏரியா கொடுங்கன்னு வாங்கிட்டோம். எங்கே போகணும்னு தெரியாது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எங்களையே அறியாமல் சரியாக கல்மண்டத்தில் வந்து இறங்கிடுறோம். இங்கே இறங்கிடலான்னு எங்களுக்குள்ளே தோணுது. இது யார் நடத்துறது, தேவனே நடத்துகிறார். கல்மண்டத்துலேருந்து இறங்கி நின்ட்டோம். எங்கே போகிறது, இறங்கி நின்ட்டோம், எங்கே போகணும்னு தெரியாது. எங்கள் ஊர் பேர் தெரிஞ்சாதாங்க போக முடியும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? யாரும் கூட்டிகிட்டு வரல, யாரும் இப்படி செய்யணும்னு சொல்லலை. நாங்களாக ஒரு பிளான் பண்ணி வந்தாச்சு. இறங்கி கல்மண்டம் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட எதிர்க்க நிற்கிறோம். அப்படியே நிற்கிறோம். இப்படி போகலாம் வாடா அப்படின்றாரு எங்கள் அப்பா. சரி வா போவோம் அப்படின்னு நேராக போயிட்டே இருக்கிறோம். ஒரு பாட்டியம்மா எதிர்க்க வருது பாருங்க, பாட்டியம்மா எதிர்க்க வருது. இதெல்லாம் உண்மை, அப்படி பலிபீடத்துலன்னு சொல்ல தேவன் நடத்தின கிரியைகள். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாது. அந்த பாட்டியம்மா வருது. என்னப்பா, நான் நின்றுட்டோம், போயிட்டு அப்படியே போயிட்டு டக்குன்னு 3 பேர் நின்ட்டோம். அந்த பாட்டியம்மா எங்கள்கிட்ட வந்து, என்னப்பா தேடுறீங்க, கழுதிய சவுளை கேட்டால என்ன தேடுற அப்படின்னு கேட்ட மாதிரி எங்கள்கிட்ட வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குது. இல்லை வீடு பார்க்க வந்தோம், அதனால தான் இங்கே ஏதாவது வீடு இருக்குமா, வாப்பான்னு சொல்லி சூப்பர் புரோக்கர் ஒரு ஆள். அந்த ராயபுரம் பஸ் ஸ்டாண்டு, இங்கேருந்து கல்மண்டத்தில் ராயபுரம் போயிட்டோம். ராயபுரம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே இன்றைக்கி அமீர் செருப்பு கடை இன்றைக்கி இருக்கிறார். அவர் செருப்பு வியாபாரம், பட்டு புரோக்கர். எங்களை அங்கே கொண்டு போய் விட்டார். அந்த அம்மா விட்டுருச்சு. ஏப்பா வெளியூர்லேருந்து வந்திருக்குறாங்களா, வீடு வேணுமா, பார்த்து நல்ல வீடாக கொடுப்பா, ஏப்பா டீ சாப்பிட்றீங்களா, சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு கேட்டு போகுது அந்த பாட்டியம்மா. எங்களுக்கு ஆச்சரியம். அவர் பாய் என்னடா எங்கேருந்து வந்தீங்க, ரைட்டு வாங்க, உடனே கூப்பிட்டு போகிறார் ஒரு வீட்டுக்கு. சோத்திரம். பக்கத்துலேயே மறுபடியும் கல்மண்டம் தான் திரும்பி வரோம். மேல் வீட்டு போகிறார். ஒரு வீட்டுக்கு மேலே ஏறுறாரு, எங்களை கூப்பிட்டு போகிறார். சோத்திரம். ஒரு ஆள்கிட்ட போகிற வைக்கிறார். ஏங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய தோட்டம் தரவு சொத்தெல்லாம் இருக்குது, கேஸ் விஷயமா வந்திருக்கிறாங்க, தச்சமயத்து உங்களுக்கு வீடு வேணும், கொடுக்குறீங்களா? அவரே சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. வைசலார் எவ்வளோப்பா வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் 4000 ரூபா வச்சுருந்தோம், 3000 ரூபா வேணால் தர முடியுங்க அப்படின்னா, கொடு, வாங்கிட்டார். தனி வீடு நேராக கொண்டு வந்து காசிமேட்டில் தனி வீடு மேலே விட்டுட்டார். சோத்திரம். இறங்குறோம், எம்சி ரோடு, காசிமேடு முனையில் வீடு. இறங்கினோடனே நேராக அந்த ஒரே ரோடு அவர் பார்த்தீங்களா, அந்த கும்பமால் கோயில் தெரு, நேராக போனால் எம்சி ரோடு. எங்களுக்கு தெரியாது அங்கெல்லாம். நேராக இறங்கி போகிறோம், 3 பேரும் அப்படியே நடந்து போகிறோம். வேலை கேட்டுகிட்டே நடந்து போகிறோம். உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? திருப்பூரில் பனின் கம்பெனி எக்ஸ்போர்ட் வேலை தெரியும். உள்ளே இருக்குப்பா எக்ஸ்போர்ட் கம்பெனி, அங்கே போய் கேளுங்க, அங்கே போய் கேளுங்க, அங்கே போய் கேளுங்க. எங்கள் 3 பேரை யார் தள்ளுறா, இதெல்லாம் யார் கொண்டு நடத்துகிறா சொல்லுங்களேங்க. எங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளி 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 கொண்டு போய் சிங்கார் தோட்டத்தில் விட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் குடும்பம் அங்கே தான் வச்சு எங்களை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றினார். நகோமி தான் நியாயமாக பார்த்தா எருசலேமு பரிச்சயமானம்மா, எல்லாம் தெரிஞ்சாலு. ஆனால் யார் வேலைக்கு போகிறான்ட்டு போகிறா? ரூத்தம்மா எழுந்து வருது. சோத்திரம். அல்லேலூயா. அந்த அம்மா பாட்டுக்கு எழுந்து என்ன வருது? ரூத்து வந்து சின்ன வயசு, ஆனால் எல்லாரும் பாட்டியம்மாவுக்கு வச்சிடறோம் அந்த பேரை, இல்லையா? ரூத்தம்மா இளம் வயசு. நிறைய பேர் இளைய வயசு உள்ளவங்களுக்கு ரூத்தம்மான்னு, ரூத்துன்னு இருக்காது பாருங்க. எங்கள் அம்மாவுக்கு ரூத்தம்மான்னு வச்சு விட்டாங்க. இப்படி எல்லாம் வயசானவங்களா பார்த்து பார்த்து என்ன பண்ணிடுவோம், எங்கள் அம்மா பேர் ரூத்து தானே, எனக்கே டவுட் ஆயிடுச்சு. சோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், வயசானவங்களா பார்த்து பார்த்து ரூத் அம்மா அப்படின்னு வச்சு விட்றது. சோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஆனால் அவங்க அந்த அம்மா சின்ன பொண்ணு. அது ரூத் யாரு? சின்ன பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு. சோத்திரம். அப்போது அது வருது ரெப்டைட் போடு. வாலிப பொண்ணுல கல்யாணம் ஆகி கணவர் இருந்து சிறு வயசுள்ள பொண்ணு. ரெப்டைட் போட்டுக்கிட்டே போகுது, நேராக போகுது. எங்கே இழுத்துட்டு போகிறார் ஆவியானவர்? போவாஸ் யாருங்க? சத்தமாக சொல்லுங்க, யார் போவாஸ்? சொல்லுங்க பாப்பா. பாக்கெட்டில் கை விடுறோம் பாரு, 100 ரூபா உங்களுக்கு தரக்குதான். இயேசு கிறிஸ்து. கையை தட்டி சொல்லுங்களேன். போவாஸ் யாரு? அவர் தான் விசுவாசத்தை கொடுக்கிறவர். நல்ல ஜோரா விசுவாசமா நல்ல ஜீவனோடு கையை தட்டி சொல்ல வேண்டாமா? போவாஸ் யாரு? இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட அழைச்சிட்டு போறாரு ஆவியானவர். தானா போது அந்த அம்மா. போனோன்னு போவாஸ் என்ன செய்யறாரு? கோதுமை மணியை தரார். கோதுமை மணி என்னது? சோத்திரம். என்னது? தேவனுடைய வார்த்தை.
விசுவாச வார்த்தையை கொடுக்குறாரு. போய் உங்க மாமி நகோமிக்கு கொடு, உனக்கு நல்ல விசுவாசம் இருக்கு, சாப்பிட்டுட்டு நீ ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த தேவன் எனக்கு போதும், நீ வந்த. ஆனால் உங்க நகோமி அம்மா இங்கேயே இருந்து விசுவாசம் இல்லை, நீ இந்த வார்த்தையை கொண்டு போய் யாருக்கு கொடு? நகோமி அம்மாவுக்கு கொண்டு போய் கொடு. கோதுமை மணி வார்த்தை தாங்க, வார்த்தை தானே, இது ஆவிக்குரிய அர்த்தம், புரியுதா? நேராக கொண்டு போய் நகோமி கொடுக்குது. அந்த அம்மாவுக்கு இப்போ தான் விசுவாச கண்ணே திறக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கசப்பு மாறுது, துக்கம் மாறுது, குறை மாறுது. தேவன் போவாசு மூலமா ரூத்தை வச்சு ஆவியானவர் பாருங்க விசுவாசத்தை தூண்டி தூண்டி விடுறாரு. இந்த அம்மா பரிபூர்ண நிறைவுள்ள ஆயிடுச்சுங்க. கைகளை தட்டி நல்ல அல்லேலூயா. எப்படி ஆக்கிட்டார் நகோமிய? பரிபூர்ண நிறைவுள்ள விசுவாச மகளா மாத்தி அந்த மகளுடைய மடியில் அழகான பிள்ளையை கொடுத்து அந்த மகள் நிறைவுள்ளவளா எல்லாரும் நகோமியை வாழ்த்தும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து விட்டார். ஸ்தோத்திரம், மலையிலேயே சொல்லுங்க பாப்பா, சத்தம்மா கைகளை உயர்த்தி நல்லா சொல்லுங்களேங்க. பிரியமானவர்களே, தேவன் பாருங்க அந்த நகோமி அம்மாவை அப்படியே விட்டுறல. இவன் முறுமுறுத்துட்டா, இவ குறை சொல்லிட்டா என்ன? ஸ்தோத்திரம், அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ரொம்ப விரோதமாக தேவனுக்கு செயல்படுறவங்கள தான் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனாலும் ஒரு ஆண்டவரே என்னன்னு தெரியல, ஏன் அப்படி ஆயிடுச்சோ தெரியல, விசுவாச நம்பிக்கை போகுது, ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு சோர்வாக இருக்கிறவங்கள, ஆனாலும் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடினவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கும்போது அதை விட சிறப்பான ஒன்று என்னது? இந்த ரூத்தின் மூலமாக பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை தாவீது வரப்போறார். தாவீதின் மூலமாக இயேசு கிறிஸ்து வரப்போறார். மகிமையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீயும் ஒரு பங்குதாரரா உன்னை வைக்க தேவன் நகோமியை தெரிந்திருந்தார். அல்லேலூயா. மேலான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம். நம்ம முன்னாடி நினைச்சதை விட பெஸ்ட். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை தட்டி விட்டு நமக்குள்ள தட்டி விட்டுட்டு இருக்கிறார். விசுவாசத்துல வளரு. அல்லேலூயா. விசுவாசத்துல உன்னை பூரணப்படுத்தி கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். நீ பொன்னாக விளங்கும் போது, பூரணமாகும் போது, முழுமையாகும் போது உன் வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு தான் இடைப்படுகிறார், உங்களோடு தான் இடைப்படுகிறார். அர்ப்பணிச்சுக்கிட்டே வாங்க. துக்க முகத்தை விடு. அல்லேலூயா. நீ விட முடியாது, அவர் தான் உன்னை விட வைப்பார். இல்லையா? சொல்லுங்க. சொல்றாரு, உனக்கு அவங்கள போல அம்மா நான் உயிருள்ளவராகத்தான் இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனாகத்தான் உனக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை கிளேசப்படுத்த விட மாட்டேன், சிறுமைப்பட விட மாட்டேன், துக்கத்துல விட்டுற மாட்டேன். ஆனா இதை நீ பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை தேவை. கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். கையை வைத்து நல்ல சத்தமா. பெற்றுக்கொள்வதற்கு தேவை என் மேல உனக்கு நம்பிக்கை, விசுவாசம் தேவை. அதை அவர் தூண்டி விடுவார், அதை அவர் தட்டி விட்டுட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம அண்ணாச்சி எலியா இல்லையா? எலியா என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம், என்ன பண்ணாரு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? அக்கினி இறக்குனவர். அப்புறம் தந்து ஏதாவது ரியாக்ஷன் காட்டுங்கம்மா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த முகம் அப்படியே பார்த்தாலே தேவ தூதர்கள் முகம் போல இருக்கணும். உங்க முகத்தை பார்த்தாலே ஸ்தேவான் முகத்தை பார்க்கும்போது தேவனுடைய முகத்தை தேவ தூதர் போல இருந்துதான், முகம் பிரகாசமா இருந்துதான். அப்படி ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. சிரிச்ச முகமா அப்படியே தேவ சமூகத்தில் இருக்கும்போது அப்படிதான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல சந்தோஷமா நல்ல சத்தமா கையை உயர்த்தின்னு சொன்ன சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அதனாச்சு அக்கினி இறக்கினவர், ஜபம் பண்ணி மலையை வர பண்ணினவர். இப்ப சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்துட்டார். ஃபாதரே பாடிட்டார், சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. ஆண்டவர் விட்டாரா பார்த்தீங்களா? அந்த சூற செடியினுடைய சோர்ந்து போச்சான். விடுங்க ஆண்டவர், அவனே கேட்க மாட்டான், நீங்க சும்மா அவனை தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கிறீங்கன்னு. அதுக்கே டயர்ட் ஆயிடுச்சான் எலியாட்ட பேசுறது. எலியா பேர பயங்கரமா பேசுறவர், ரொம்ப வார்த்தையெல்லாம் போய் எல்லார்ட்டையும் போய் பயங்கரமா யார் பேசக்கூடாது. அக்கினி சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்லாம மலையோ பனியோ இப்படிலாம் பயங்கர அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் செய்யறவர் தான். ஆண்டவரே இந்த பிசாசை கட்டுகிறேன். நம்ம கட்டிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேசத்தை அசைத்திரும் ஆண்டவரே அப்படின்றோம். அப்புறம் நம்ம உட்காந்து நம்மளை அசைக்கிறதுக்கு 4 பேர் தேவைப்படுது. ஏமா சபைக்கு வரல அக்கா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தங்கச்சி என்னாச்சு? ஜெபத்துக்கு சோர்வாய் போச்சு இப்போ. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேசத்தை அசைங்க ஆண்டவரே. என்ன பில்டிங்கே அசைஞ்சுதே உன் ஜெபத்தை கேட்டு. இப்போ உன்னை அசைக்க 4 பேர் தேவைப்படுது. இவ்வளோ விளங்குதாங்க. இஸ்ரவேலை அசைத்தவர் உண்மை, தப்பெல்லாம் இல்லை. நீ ஜெபம் தப்பில்லை, உன்னுடைய அனால்டிங் தப்பில்லை. ஆனா உனக்கும் ஒரு எலியாவுக்கு வந்த மாதிரி உனக்கு ஒரு சோறு வரதான் செய்யும். அல்லேலூயா.
இப்ப எலியாக்கு என்ன? அக்கினி இறக்கின, மழையெல்லாம் பெய்ய பண்ணின. இதெல்லாம் போய் ஆகாப்பு யார்கிட்ட சொல்லியிருப்பான்? யெசபேல்கிட்ட சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்லி, எல்லாரும் கர்மேலுக்கு மலைக்கு நேரா என தேடி வருவாங்க. சோத்ரம் அவன் எங்க தங்கி இருந்தாரோ அங்க எல்லாரும் ஆகாப் போய் சொல்ல போறாரு, ஐயோ எலியா அக்கினி இறக்கிட்டார், ஜெபம் பண்ணி மழை இல்லாம இருந்த மழை, அவரே தேவனுடைய மனுஷன், அவர் தான் மெய்யான தீர்க்கதரிசி, எல்லாரும் வாங்க போவோம் அப்படின்னு யோசேபேல்ல இருந்து இஸ்ரவேல் மொத்த ஜனங்களை கூட்டு வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க, மாலையெல்லாம் போடுவாங்க, சால்வையெல்லாம் போடுவாங்க, தூக்கி தலையில வச்சு குதிச்சு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா இசபேல் சொல்லி அனுப்புறா, அவனை கொல்லாம விட மாட்டேன். ஹலோ, அவங்க அதுக்கு என்ன செய்தி வருது? கொல்லாம விட. ஐயோ என்னை மேன்மைப்படுத்துவாங்கன்னு பார்த்தேன், என்னை பெருமைப்படுத்துவாங்கன்னு பார்த்தேன், என்னை உயர்த்தி பேசுவாங்கன்னு பார்த்தேன், என்னை கனப்படுத்தி பேசுவாங்கன்னு பார்த்தேன். அல்லேலூயா. ஆனா என்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டாலே, தலைகீழா போச்சு. நிறைய பேர் இதனால சோர்ந்து போயிடும். பாராட்டு கிடைக்கலையே அப்படின்னு சோர்ந்து போயிடும், மதிப்பு கிடைக்கலையே சோர்ந்து போயிடும். அல்லேலூயா. எல்லாம் சும்மா வந்து உட்காந்துட்டு போறான், நான் விழுந்து விழுந்து தலைகீழா ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. ஐயா என்ன பாராட்டம் பண்றாரு, அல்லேலூயா. என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, சோத்ர. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். வேலை வந்து செய்கிறவனை தான் திட்டுறாரு. சோத்திர. பேதுரு தானே கூட வந்து திட்டு வாங்கிட்டே இருந்தாரு. அல்லேலூயா. உலகத்தில் என்ன சொல்லுவான்? குட்டை குட்டை திட்ட திட்ட திண்டுக்கல். சூப்பரா. வைய வைய வைரக்கல். குட்டை குட்டை திண்டுக்கல். திண்டுக்கல் தானே? திட்ட திட்ட திண்டுக்கல். வைய வைய நீ வைரமா மாற. சொல்லுங்களேங்க. நைனா திட்டிகிட்டே இருக்கிறாரு நினைக்காது. அனுபவசாலிகள், நிறைய கத்துக்கிட்டு வந்தவங்க, அவங்க நிறைய அனுபவம் பெற்றவங்க. அவங்க சொல்றது பிள்ளைகள் கேட்கணும். அவங்க பார்த்துக்கிட்டு வந்தவங்க அத்தனையும். நீ இன்னைக்கு முளைச்ச காளான் இல்லையா? அவங்க எத்தனை அனுபவத்தை கடந்து வந்திருப்பாங்க. அவங்க சொல்லும் போது கேளு, நீ வைரக்கல்லா மாறுவே நாளைக்கு. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோத்திர. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும், பெசாம்பருன்னு சொல்லாத. அம்மா வாய்க்கு அப்பா வாய்க்கு பூட்டு போடாதீங்க. சோத்திர. அல்லேலூயா. செல்லில் 4 காரியம் பார்த்தா உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுமா? சோத்திர. அல்லேலூயா. எங்காவது போய் டீலில் விட்டாதான் அழுவோம். ஐயோ இப்படி ஆகி போச்சு நிலைமை. அப்புறம் அவங்க தான் வந்து உன்னை தூக்கணும், அவங்க தான் வந்து உன்னை ஆறுதல் படுத்தணும், அவங்க தான் வந்து உன்னை தேற்ற வேண்டியது வரும். சோத்திரம். சோர்வாயிட்டார். எல்லாரும் என்ன பாராட்டுவாங்கன்னு பார்த்தா இப்ப என்ன செய்யறாங்க? நாளைக்கு நேரம் எலியாவின் தலை வாங்கப்படும்ட்டான். அல்லேலூயா. இந்த தலை உயர்த்தப்படும் பார்த்தா வாங்கப்படும் சொல்லிட்டாங்களே. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கட்டான். ஆண்டவர் எடுத்துக்கொள்றதுக்கு அவன் அனுப்புனாரு. உயிரோடு கூட எடுத்துக்கொள்ள அவனை குறித்த ஒரு திட்டம், மேலான திட்டம், பயங்கரமான திட்டம் அவனுக்கே தெரியாது. அவனுக்கு மட்டும் அப்படி ஒரு லைஃப். இது ஏனோக்கு ரகசியமா இருக்கு. ரகசியமா எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆண்டவரோடு பேசினா எடுத்துக்கொள்ளப்பட்டார் இருக்கு இல்லையா? ஆனா இவர் அப்படியே டைரக்டா இன்டைரக்டா பரலோக மகிமையை வந்து இவனை தூக்கிட்டு போச்சு. சோத்ர. அல்லேலூயா. அப்போ இவருக்கு இப்படி ஒரு அப்படி சோர்ந்துட்டார். எவ்வளவு விசுவாச வீரர்! அக்கினி இறக்கக்கூடிய விசுவாச வீரர், மழையை நிறுத்தக்கூடிய விசுவாச வீரர், மழையை பெய்ய பண்ணக்கூடிய விசுவாச வீரர் எலியா. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். நீ நல்ல விசுவாச வீரனா கூட இருக்கலாம், ஆனா உனக்கு ஒரு அடி சறுக்க தான் செய்யும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களே என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். சூறை செடி சோர்வு. நீங்க உட்காந்து பேசுறா, தூதன் அனுப்பி எழுந்திருப்பா, நீ போகணும். விசுவாசத்துல தட்டி தட்டி எழுப்பி அப்பத்தை தண்ணியும் கொடுத்து அவனை பலப்படுத்துகிறார் விசுவாசத்துல. ஏன்னா டே அப்பா, நீங்க சரீரத்துல சாக வேண்டிய ஆள் இல்லை. நீ பரலோகத்துக்கு இப்படியே சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நாளைக்கு கடைசி காலத்துல வந்து வல்லமை, இதை காட்டிலும் மகிமையான வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக நீ கடைசி காலத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த இசபேலின் வார்த்தைக்காக கலங்கி போயிருக்கிற கையை தட்டி நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. இதுக்கா சோர்ந்து போயிருக்கிற, இதுக்கா மணந்து கொண்டு போயிருக்கிற. ஆமென். எதுக்கும் மணந்து கொண்டு போகாதீங்க. சோத்ர. அல்லேலூயா. எதுக்கும் மனம் சோர்ந்து இடம் கொடுக்காதீங்க. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்க அந்த மகிமையான வாழ்க்கை, நாளைக்கு உங்களை வைத்திருக்கிற உன்னதமான வாழ்க்கை பெருசு. வேண்டாம் இந்த உலகம் எதுக்கு அப்படின்னு நினைக்காத ஒரு நாளும்
தேவனுடைய பிள்ளைகள் எண்ணத்துல அது வரவே கூடாது. அதுக்காக உன்னை அழைக்கல, நித்திய மோட்சத்துக்காக உன்னை அழைத்தார். உன் ஜீவன் இங்கே ஆண்டவர் எடுக்கும் வரைக்கும் உன் ஜீவன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். அதற்கான எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்குள்ளே நம்முடைய ஜீவன்லாம் மறைந்திருக்கணும். விளங்குதாமா? கவனிக்கிறீங்களாம்மா? ஸ்தோத்திரம். கையை வைத்து சத்தமாய் சொல்லுங்க பாப்போம். அப்போ அப்படிப்பட்ட அந்த எலியாவை கர்த்தர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவர் என்ன பண்றார்? இப்ப விசுவாசத்தோடு போறார். எதை நோக்கி போறார்? ஆண்டவர் எடுத்துக்கொள்ள என்ன வரப்போறான்றத பூரண நம்பிக்கையோட நிச்சயத்தோட பாருங்க. எரியோ கடந்து யோர்தானை கடந்து போறாருங்க. எரியோ கடந்து கில்காவை கடந்து யோர்தானை கடந்து போய் நிற்கிறார். எதற்கு? இப்போ இந்த குறிப்பிட்ட சில நேரத்துக்குள்ள என் தேவன் வரப்போகிறார், என்னை எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். பெரிய நம்பிக்கை. அந்த அளவுக்கு விசுவாசத்தை தட்டி மாண்டு இதை விட அதை விட இது பெருசு விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசத்தை தட்டி விட்டார் பாருங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில சும்மா நினைக்காத, உன் விசுவாசத்தை பூரணப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் விசுவாசம் பொன்னாய் கொண்டு இருக்கிறது. இடையில சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? என்ன வைரக்கல்லா உன்னை மாத்திக்கிட்டு இருக்கிறார். சோமா அப்படி சைன் பண்ணிட்டு இருக்கிறார். உனக்குள்ள ஒரு கிரியை செய்வார் ஆண்டவர். அப்படி ஆகும்போது ஒரு கிரியை நடக்கும். அதுக்கு விட்டு கொடுங்க. தேவன்கிட்ட விட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. விட்டு கொடுத்தாங்க அவங்க எல்லாம். தோமா விட்டு கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எம்மாவூர் சீசர்கள் தோமா விட்டு கொடுத்தாங்க. நகோமி விட்டு கொடுத்தாள். அல்லேலூயா. ஆமா, எலியா விட்டு கொடுத்தார். வசனம் சொல்லுது பாருங்க. கடைசி அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10-11 10 வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள்ல 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில். அழகா சொல்லிட்டாரு. யாருகிட்ட சொல்றாரு? இப்ப எலிசா கிட்ட சொல்றாரு. உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். பாத்தீங்களா? இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்றத திட்டம் தெளிவுமா சொல்றார். ஆண்டவர் வருவார், என்னை எடுத்துக்கொள்ளுவார். நான் நித்திய மோட்சத்துக்கு போக போகிறேன், மகிமையான வாழ்க்கைக்குள்ள நான் நிச்சயமாய் போவேனுங்கிற உறுதியான நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக அவசியம். இருக்கிற விசுவாசத்திலே பெரிய விசுவாசம் என்னது? நித்தியத்திலே நான் தேவனோடு கூட இருப்பேன், அந்த நாளும் நெருங்கிடுதே. பாட்டு பாடுறோம்ல, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அவர் வரப்போகிறார். இயேசு ராஜா, மகிமையின் தேவன். அல்லேலூயா. ஆமா, வரப்போகிறார். நான் அவருக்கு முன்பாக நான் காணப்படுவேன். ஸ்தோத்திர. கையை உயர்த்தி நல்லா சொல்லு. போவனா போக மாட்டணும் அப்படின்றது விசுவாசம் இல்லை. நான்லாம் போவனா அப்படின்றது எதுக்கு நம்ம தேடிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை விசுவாசத்தை அதில் பூரணப்படுத்துவார். முதல்ல போவேன், நான் ஆண்டவர் வரும்போது நிச்சயமாக மகிமையில் அவரோடு கூட இருப்பேன், நித்தியத்தில் அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா சொல்றார். இப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது எவ்வளவு தெளிவா, இது எவ்வளவு பெரிய விசுவாசம் தேவைங்க. ஒன்றும் தெரியாது, ஒன்றும் காணல, ஒன்றும் பார்க்கல. ஆண்டவர் சொல்லிட்டார், இன்றைக்கு நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன். நம்பிக்கையோட புறப்பட்டு போயிட்டு இருக்கிறார். இந்த இடத்துக்கு, குறிப்பிட்ட இடத்துக்கு வா, அங்கிருந்து நான் உன்னை எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். உடன் உங்களின் தைரியமா சொல்றாரு. இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தா நடக்கும். அடுத்த வசனம் பாருங்க, அற்புதமான வார்த்தை. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். கைகளை தட்டி சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தட்டி விட்டுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. சரியத்தில் சாகுறேன்னு சொன்னவங்க அவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அவன் அல்லேலூயா சொல்லுங்க. எலியா இன்னும் சாகல. இன்றைக்கும் உலகத்தில் பிறந்த மனிதன் ஒருத்தர் சாகலைன்னா யாரு? எலியா, ஏனோக். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு சாகாம இருக்கிறார். அவர் சாகா வரம் பெற்றவர் பாரு. நாளைக்கு வந்துதான், அப்புறம் பூமியில கடைசி காலத்தில் வந்துதான் பூமியில சாக போறாரு அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் அவனுக்குள்ள உண்டு பண்ணினார் பாரு.
இப்போ தேவன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நமக்குள்ள ஒரு மகிமையான பெரிய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை உண்டு பண்ண விரும்புகிறார். அதை நம் வாழ்க்கையில செய்வதற்கு, பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில கிரிகளை நடப்பிப்பதற்கு நமக்குள்ள இன்னும் ஒரு மகிமையான ஒரு பெரிய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை அவரே உண்டு பண்ணுவார். அதை அவரே தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உண்டு பண்ணி உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார். உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு வைத்திருக்கிற நன்மை, உனக்கு வைத்திருக்கிற சுகம், உனக்கு வைத்திருக்கிற மேன்மை, உனக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவன் வரைக்கும் ஒன்றுமே இந்த பூமியில குறைபடாதபடி உனக்கு வேண்டிய விசுவாசத்தை கொடுத்து ஜீவனுள்ள தேவன் உன்னை கடைசி வரைக்கும் அல்லேலூயா உன்னை நடத்திக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருபோதும் கைவிட மாட்டார். எளிமை நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமையப்பா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கை